పారిపోయి దాక్కున్నాడు అని అంటారా? నోరు ఉంది కదా అని ఏది పడితే అది என்னங்க இந்த மாதிரி தெலுங்காட்டு இருக்கு. அட பாவிகளா, தமிழ் படத்தை தான் தெலுங்குல டப்பிங் பண்ணி போட்டாங்கன்னு பார்த்தா தமிழில் நடக்கிற கட்சி மீட்டிங்கே இப்போ டப்பிங் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கப்பா, வேற லெவல் தான் போங்க. இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கும்போது அந்த மாடை நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. யாருக்கவனே அந்த மாடுகிட்ட வந்து பாலகரம் தான் குடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ பாருங்களேன், மாடு நிம்மதியாக டாயரோட போக முடியல, அங்கேயும் கையை வச்சு அதையும் முடிச்சு குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்னங்க பண்ணுறது? இந்த மாடுக்கும் இந்த போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாடு கேஸ் போட்டு இந்த மாதிரி ஆட்கள்லாம் போட்டு உள்ளே தான் தள்ள முடியும். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த பஜ்ஜி மாவை யாரை கண்டுபிடிச்சானே தெரிலங்க. இந்த பஜ்ஜி மாவு இருக்கிறனால ஆளாளுக்கு கையில் என்னென்னமோ கிடைக்கோ உடனே அந்த மாவுளை தூக்கி முக்கி உடனே பஜ்ஜை போட்டுருந்துங்க. நம்ம ஒரு பக்கம் இந்த வாழைக்காய் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, முட்டை போண்டா இந்த மாதிரி வெரைட்டிலாம் பார்த்துருவாங்க. இங்கே பாருங்களேன், புதுசாட்டு வந்து கொத்தமல்லியை பயன்படுத்தி பஜ்ஜி ஒன்று போடுறாங்க. இது நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லைங்க. ஒரு நாள் வீட்டில் கொத்தமல்லி பஜ்ஜி போட்டு சாப்பிட்டு பார்க்கணும். ஐயா சாமி கடவுளே, இந்த மாதிரி சண்டை போட்டு விளையாடுறதா இருந்தால் உங்கள் வேலை நேரம் முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு போகிற நேரம் நீங்கள் சண்டையும் போடுங்க, என்னத்தையும் போடுங்க. அதை விட்டுக்கிட்டு வீட்டு ஓனர் கஷ்டப்பட்டு பேங்கில் லோன் வாங்கி இந்த வீடை கட்டுறாரு, உடனே வீடை மட்டும் கட்டி கொடுங்க. அதை விட்டுக்கிட்டு தேவையில்லாமல் சண்டை போட்டு விளையாண்டுக்கிட்டு எதுக்கு? வர வர இந்த கல்யாண வீட்டில் ஏன் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்கன்னு தெரிலங்க. இந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணை வரைக்கும் மிஞ்சின வீட்டில் ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுத்து அதை தூக்குறது ஒரு 4 பேருங்க. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு பையனுக்கு அவனோடக்கு பெருசாக ஒரு வேஷ்டியாக கொடுத்து அந்த வேஷ்டியை ஒரு 4 பேர் தூக்கிட்டு போனால் எப்படி இருக்கும்? பார்க்க நல்லாவா இருக்கும்? என்னத்த சொல்ல, இதே ஒரு ட்ரெண்டாக ஆகி போச்சு போல. பால்கோவாவே நல்லா இருக்கும். இங்கே பால்கோவா மில்க்குங்க. ஒரு கண்ணாடி கிளாஸில் பால்கோவா போட்டு சூடாட்டு பால் எடுத்து மேலே ஊற்றி நல்லா கலக்கனா போதுங்க. பால்கோவா மில்க் வந்து ரெடி. இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் இதை குடிச்சு பார்த்தேன், ரொம்பவும் சூப்பராடி இனிப்பாட்டு அழகாக இருந்துச்சுங்க. ஆனால் என்ன, ஒரு 10 நாள் இது டெய்லி குடிச்சா போதும், உடம்புல சுகர் இல்லையா, சும்மா கம்முன்னு சுகர் டாப்பில் போயிடும். வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த பிளாஸ்டிக் பெயிண்ட்டுக்கெல்லாம் இப்படி தான் பெயிண்ட் அடிக்காங்களோ? பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. ஆனால் ஃபஸ்ட்டு எதுக்கு இங்கே பெயிண்ட் அடிக்காங்க? இந்த பிளேட்டு வெள்ளையாகவே இருந்துட்டு போட்டே இவங்க தேவையில்லாமல் பிளேட்டில் பெயிண்ட் அடித்து நம்மள சோத்தை போட்டு ஒரு 4 வாரம் தின்னா போதுங்க. பெயிண்ட்லாம் உறிஞ்சு நம்ம சோத்தோடு சேர்ந்து வாய்க்குள்ளே போயிடும். எதுக்கு? பேசாமல் இந்த ஸ்டீல் பிளேட்டில் சாப்பிட்றதே நல்லது தான். இந்த ட்ரெயினில் டீ, காஃபி, பஜ்ஜி, போண்டா, வடை, சாயா அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் விற்று பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே பாருங்களேன், வித்தியாசமாட்டு மீன்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், உள்ளே மீன் வாங்கி வெட்டி உடனே சேல்ஸ் தான். உலகம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு பாருங்களேன். ட்ரெயினில் மீன் சேல்ஸு வேறு லெவல் தான் போங்க. இந்த மும்பை பக்கம் பயங்கர மழை பெஞ்சு இந்த ரயில்வே ட்ராக்கு பூரா தண்ணியாட்டு இருக்குங்க. அந்த தண்ணியிலேயுமே இங்கே ஒரு வந்தே பார்த்து ட்ரெயினை பாருங்களேன், சும்மா அசால்ட்டாக தண்ணியை சும்மா செதறடிச்சிட்டு வருது. தண்ணி எங்கே பறகுன்னு பாருங்களேன், பாலத்துக்கு மேலே பறந்து வந்து விழுதுங்க. ஏதோ இந்த பாலிவுட் ஹாலிவுட் படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது. வேறு லெவல் தான். மும்பை லோக்கல் ட்ரெயினுக்குள்ளே மழை பெய்யுதுங்க. இதே மாதிரி தான் நம்ம ஒரு பக்கம் நல்ல மழை பெஞ்சா இந்த டவுன் பஸ்குள்ளெல்லாம் மழை பெய்யும். நம்ம பஸ்ஸுக்குள்ளே கொடை பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதே மாதிரி இப்போ மும்பை லோக்கல் ட்ரெயினுக்குள்ளே மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த நிலாவில் தண்ணி இருக்கே இல்லையோ, இந்த மாதிரி ட்ரெயின் பஸ்ஸுக்குள்ளே தண்ணி வரதை கண்டுபிடிச்சி அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சா நல்லாயிருக்கும். உண்மையாகவே இவங்க பண்ணுற வேலையெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அதிசயமாக தாங்க இருக்குங்க. பாருங்களேன், ஒரு பைக் அசால்ட்டாக பஸ் மேலே வந்து ஏற்றிட்டு இருக்காருங்க. கிட்டத்தட்ட இந்த பைக் வந்து ஒரு 140 கிலோவாங்க இருக்குங்க. ஆனால் எப்படி தான் பஸ் மேலே இதை தூக்கி போட்டுட்டு இருக்காங்களோ. பேசாமல் இதை ட்ரெயினிலே போட்டிருக்கலாம். எவ்வளோ கஷ்டப்பட்டு பைக்கை எடுத்து பஸ் மேலே ஏற்றிட்டு இருக்காங்க பாருங்களேன். வேற லெவல் தான். இவங்களுக்கெல்லாம் மூளை தலையில் இருக்கா இல்லை முட்டிக்கு கீழே இருக்கானே தெரிலங்க. என்னதான் இது ஒரு லோடு வண்டியாக இருந்தாலும் வண்டியில் லோடு ஏற்றுறதுலாம் ஒரு அளவு உண்டு. இங்கே பாருங்களேன், டிரைவருக்கு ரோடே தெரியாத மாதிரி அந்த வண்டியில் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் லோடை வந்து ஏற்றி விட்டாச்சுங்க. ஒழுங்காக அந்த லோடை போய் சேர்த்தா சரிதான். இது இந்த பிளம்பர் மேலே தப்பா இல்லை எலக்ட்ரிஷியன் மேலே தப்பா இல்லை அவங்க 2 பேரையும் வேலைக்கு வச்சா இந்த வீட்டு ஓனர் மேலே தப்பா? இங்கே பாருங்களேன், சுவிட்சை போட்டால் லைட் ஏரியெல்லாம் ஃபேன் சுத்தம். இங்கே சம்மந்தமே இல்லாமல் ஒவ்வொரு சுவிட்ச் போர்டிலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்குங்க. இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் வேலைக்கு வச்சு வீடு கட்டின மாதிரி தான். என்னத்தை சொல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு வீடு கட்டுறதே எவ்வளோ பெரிய கஷ்டம். பேங்குக்கும் வீட்டுக்கும் மாறி மாறி அலைஞ்சு கஷ்டப்பட்டு பேங்க்கில் லோனை வாங்கி ஒரு வீடை கட்டினா இங்கே பிளம்பருக்கும் எலக்ட்ரிஷனுக்கும் அப்படி என்ன கெமிஸ்ட்ரி உடச்சுன்னு தெரில. இங்கே பாருங்களேன், மேலே சீலிங்கில் போட்ட லைட்லேருந்து தண்ணி வந்துட்டு இருக்குங்க. இந்த மாதிரிலாம் வேலை பண்ணிட்டு இருந்தால் எப்படி ஆகும்? இவங்களெல்லாம் வச்சு ஒரு வீடை கட்டின மாதிரி தான். ஏன்னா ஒரு சில பேரோட வீடியோலாம் பார்க்கும்போது உண்மையாகவே இவங்களுக்கெல்லாம் மூளை தலையில் தான் இருக்கா இல்லை ஜஸ்ட் ஸ்லிப் ஆகி இந்த முட்டிகையில் இருக்கான்னு தெரிலங்க. இந்த பீச் வாரமாக ரீல்ஸ் எடுக்கிற போது அவங்க எப்படியோ டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாம். அதை விட்டுக்கிட்டீங்க பாருங்களேன், ஃபோன் எடுத்து மண்ணில் போட்டு வீடியோ எடுத்து இப்போ அது தண்ணியோட போட தான் மிச்சம். எதுக்கு தான் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்களோ? சைக்கிள் ஓட்டுறது உடம்புக்கு நல்லதாங்க. அதனாலே சில பேர் டயட்டு ஃபிட்னஸ் சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு சைக்கிள் எடுத்து ரோட்டில் சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தர் எவ்வளோ பெரிய சைக்கிள் வந்து ஓட்டிட்டு இருக்காருன்னு. இந்த சைக்கிளை ஓட்டுறதுக்கே ஒரு போயிட்டு சாப்பாடு சாப்பிடணும் போல் அவ்வளோ பெருசாக இருக்குங்க. ஒருவேளை பெரிய சைக்கிள் ஓட்டினா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குமோ என்னமோ, எப்படி தான் இதெல்லாம் வச்சு ஓட்டுறாங்களோ. ஏங்க ட்ரெயினில் இப்படி இல்லாமல் ஒரு பேனை வச்சுருப்பாங்க. இது ரொம்ப வித்தியாசமான இருக்குது. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து தாய்லாண்டில் இருக்கிற ஒரு ட்ரெயினோட ஃபேனுங்க. பாருங்களேன், ஏதோ நம்ம வீட்டில் இருக்க டேபிள் ஃபேன் மாதிரி இப்படி சுற்றிட்டு இருக்கு. நம்ம ஒரு பக்கம் ட்ரெயின் இந்த மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க.
எப்படி தான் வித்தியாசமாக யோசிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களோ வேற லெவல் தான் போங்க. ஒரு வெள்ளை சட்டையை இப்படி கூட போடலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இங்கே பாருங்களேன். ஒரு வெள்ளை சட்டையை போட்டு பாடாப்படுத்தி அங்கே கட்டி இங்கே கட்டி என்னென்னமோ செஞ்சு ஒரு அழகான ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸே தோத்துருங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை ஒன்று பண்ணிட்டாங்க. எப்படி தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பண்ணுறாங்களோ வேற லெவல் தான் போங்க. இதே மாதிரி எத்தனை வீடியோ வந்தாலும் இவங்கெல்லாம் திருந்துற மாதிரியே இல்லைங்க. நாங்கெல்லாம் அப்படி தானே என்ன சேட்டை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா நம்ம தான் குரங்கா இல்லை இவங்க தான் குரங்கான்னு அதே கன்ஃபியூஸ் ஆகிடும். அந்த மாதிரி தாங்க பாருங்களேன். ட்ரெயினோட கதவெல்லாம் பூட்டி வச்சிருக்குன்னு எப்படி தாய் வந்து அந்த ட்ரெயினில் இருக்க எமர்ஜென்சி எச்சிட்டு அந்த ஜன்னல் விளையாட்டு உள்ளே ஏறிட்டு இருக்காங்கன்னு இவங்களெல்லாம் என்னத்த சொல்ல? ஏன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்களோ? தலைவர் இன்னைக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வந்து பண்ண போறாருங்க. ஆனால் ஸ்ட்ராபெரி மட்டும் போடவே மாட்டாரு. ஸ்ட்ராபெரியோட எசன்ஸை போட்டு அதில் கொஞ்சம் பாலை ஊற்றி ஒரு கரண்டி எடுத்துக்கு அந்த கப்பை நல்லா கலக்கி கொடுத்தாலே போதும். கஸ்டமர் நிம்மதியாக குடிச்சு போவாங்க. அதை விட்டுக்கிட்டு கப்பை பறக்க விட போறேன்னு சொல்லிட்டு பாருங்களேன். கப்பை போட்டு தூக்கி போட்டு இப்போ கப்பு கீழே வந்து உடஞ்சதான் மிச்சம். ஜூஸும் வேஸ்ட்டாக போச்சு. என்னத்த சொல்ல? ஏன் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் காட்டுறாங்களோ? இந்த மாதிரி யோசனையெல்லாம் இவங்களுக்கு மட்டும் தாங்க வரும். இந்த வீட்டில் இருக்க சமையல் சிலிண்டரை எப்படிலாம் மிச்சம் பண்ணுறாங்கன்னு பாருங்க. அந்த வீட்டில் இருக்க சட்டியை பாதியாக பிரித்து ஒரு பக்கம் என்னன்னா பாலை ஊற்றி டீ போடுறாங்க, இன்னொரு பக்கம் என்னன்னா காய்கறிலாம் வசி அதில் வந்து நூடுல்ஸ் செய்ய போகிறாங்க. எப்படிங்க இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியும்? எம்மாடியோ, இவங்கெல்லாம் பெரிய சயின்டிஸ்ட் ஆக வேண்டியது. தெரியாமல் தப்பாக இங்கே பிறந்துட்டாங்க போல. வேற லெவல் தான் போங்க. ஒரு சின்ன கால்வாயை கடந்து போகிறதுக்கு ஒரு பாலம் கட்டுறதா இருந்தால் கூட ஒரு சிமெண்ட் செங்கல்லாம் தேவைப்படுங்க. ஏன் ஒரு குச்சை வச்சு கெட்டினா கூட நம்ம அதை கெட்டுறதுக்கு வந்து கயிறு தேவைப்படும். இங்கே பாருங்களேன், எதுவுமே பயன்படுத்தாமல் வெறும் குச்சை மட்டும் பயன்படுத்தி அழகான ஒரு பாலம்னு கட்டுறாங்க. அதுவும் பாருங்களேன், ஒருத்தர் இந்த பக்கம் ஏறி அந்த பக்கம் இறங்குறாரு. அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வேற லெவல் தாங்க. அசிய மிடில் கிளாஸாக இருந்துட்டு நம்மெல்லாம் ஒரு கார் வாங்குறது அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் அப்படி கஷ்டப்பட்டு வாங்கின காரை இப்படி தண்ணியில் பஸ்ன்னு என்னங்க பண்ணுறது? இந்த மும்பை பக்கம் புனே பக்கம்லாம் பயங்கர மழை பெய்யுது. புனேல ஒருத்தர் ஆசையாக வாங்கின சொந்த கார் வந்து தண்ணியில் கடிச்சு போயிட்டு இருக்குங்க. அதை காப்பாற்ற இங்கே ஒருத்தர் படாத பாடு படுறாரு. இது பார்க்கவே ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. மூட்டையை தூக்கி விடுறதுக்கு நவீன மிஷினுங்க. கண்டுபிடிப்புனா இப்படி தாங்க இருக்கணும். அதை விட்டுக்கிட்டு தேவையில்லாமல் நிலால தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சி நம்ம நிலால போர் போட்டு என்ன தண்ணியை குடிக்க போகிறோம்? செவ்வாய் கிரகத்தில் வந்து மண் இருக்குன்னு சொல்லி அந்த மண்ணை எடுத்து நம்ம என்ன வீடாக கட்ட போகிறோம்? அதை விட்டுட்டு மக்களுக்கு பயன்படுற மாதிரி கண்டுபிடிங்க. அதான் நம்மளுக்கு நல்லது, நம்ம எல்லாருக்கும் நல்லது. நம்ம ஊர் மக்கள்லாம் இந்த கொசு கடி தாங்க முடியாமல் இந்த கொசு பேட்டு, கொசு பத்தி, குட் நைட் காயில்னு வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஈஸ்ட் ஆப்பிரிக்கா மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒப்பமான கொசு நீ என்னையா கிடைக்கிற இரு, அந்த கொசுவெல்லாம் பிடிச்சி தோசைகளில் போட்டு கட்லெட் போட்டு சாப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேற லெவல் தான் போங்க. இனிமேல் அந்த ஒரு மக்களை கொசு கடிக்கவா செய்யும்? இந்த பெரிய பெரிய லாரிலாம் அந்த சின்ன ரோட்டில் இருக்க டேனிங்கில் வந்து திருப்புறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குங்க. அதுக்குன்னு பாருங்களேன், அந்த லாரிக்கு பின்னாடி வந்து ஹைட்ராலிக் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த ஹைட்ராலிக்கை பயன்படுத்தி வந்து அந்த லாரியை தூக்கி சைடில் வச்சு அழகாக டேன் பண்ணி கொண்டு போகிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வேற லெவல் தான் பாங்க. ஆனால் நம்ம ஒரு பக்கம் இந்த மாதிரி லாரியில் இருக்கான்னு தெரியலங்க. நம்ம எல்லார் வீட்லையும் பயன்படுத்துகிற அலுமினிய சட்டியை ஒன்று பண்ணுறாங்க. அந்த அலுமினியத்தை நல்ல காய்ச்சி லிக்விட் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் அந்த சட்டியை கவுத்து வச்ச மாதிரி ஒரு மோல்டு இருக்குங்க. அந்த மோல்டுக்குள்ளே அந்த லிக்விட் வந்து ஊற்றி விட்றாங்க. அப்புறம் அந்த லிக்விட் வந்து ஹீட் கம்மியானதுக்கு அப்புறம் அந்த மோல்டை திறந்து பார்த்தா அழகான சட்டி வந்து ரெடிங்க. அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் கட் பண்ணி அதை அப்படி பாலிஷ் பண்ணி சேல்ஸ் பண்ண வேண்டியதான். சட்டி ரெடி. களிமண்ணுக்கு இப்படி ஒரு பவரா அப்படி நம்ம நினச்சி கூட பார்க்காத மாதிரி பழங்காலத்தில் இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பழங்கள் கெட்டு போகாமல் இருக்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த களிமண்ணுக்குள்ள அந்த பழத்தை வச்சு அப்படி மூடி விட்றாங்க. அப்புறம் அவங்க தேவைப்படுற நேரம் அந்த களிமண்ணை உடைச்சு பார்த்தா பாருங்களேன், அந்த கிரேப்ஸ் வந்து கெட்டே போகலை. இதெல்லாம் வேற லெவல் தாங்க. ஃப்ரிட்ஜ் தோத்துரும் போல. வடக்கு பக்கம் எது போனாலும் அவங்க வித்தியாசமாக தாங்க பண்ணுறாங்க. நம்ம ஒரு பக்கம் வயலில் நாற்று நடும் போது ஆட்களை வச்சு நட்டுட்டு இருப்பாங்க. அவங்க வரிசையாட்டு பொறுமையாக நட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அந்த நாற்று நடுறதுக்கு மிஷின்லாம் வந்துச்சுங்க. அந்த மிஷினை வச்சு நட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், அவங்க பாட்டுக்கு நாற்று தாறுமாறு தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. அது பாட்டு கண்டபடி அங்கேயும் விழுந்துட்டு இருக்குங்க. வளரும் போது சும்மா தாறுமாறாக வளரும். ஒரு வழியாக வளர்ந்தா சரிதான். முறுக்கு சுற்றுறதுக்கு நவீன மிஷினுங்க. நம்மலாம் வீட்டில் முறுக்கு சுடும் போது அந்த இடியப்பம் அச்சில் அந்த மாவை போட்டு அதை ப்ரெஸ் பண்ணி சுற்றுறதுக்குள்ளே ஒரு வழியாக இறங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், அதுவாக மாவுறது, அதுவாக சுற்றுது. நம்ம அந்த சுற்றுற மாவை எடுத்து சைடில் வச்சா போதும். வேலை எவ்வளோ ஈஸியாக முடியுது பார்த்தீங்களா? எப்படி தான் இந்த மாதிரி மிஷினில் கண்டுபிடிக்காங்களோ? இந்த வடக்கு பக்கம் இருக்கிற மக்கள் மட்டும் எது பண்ணாலும் வித்தியாசமாக பண்ணுறாங்க. இங்கே பாருங்களேன், ரோட்டில் பைப் உடஞ்சி தண்ணி வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? உடனே நம்ம காலில் போட்டு செருப்பை கழுவுவோம். இல்லைனா வந்து பைப்பை அடைக்கிறதுக்கு ஏதாவது வழியை பார்ப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், ஒரு பக்கெட் நிறைய துணியை கொண்டு வந்து துவைச்சிட்டு இருக்காங்க. எப்படிலாம் யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா? வேற லெவல் தான். முன்னாடிலாம் 1-2 பேர் தான் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பாருங்களேன், எல்லாரும் இதே ஒரு ட்ரெண்டாக ஆகி இதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல. இந்த வெயில் காலம் வந்தாலே இந்த ஏசியோட ரேட் எல்லாம் எகிரிட்டு போகுங்க. அதுக்கு அதனால வீட்டில் 2 ரூம் இருந்தால் அந்த 2 ரூமுக்கு ஏசி வாங்கி வச்சா நிலைமை என்ன ஆகுறது? அதுக்கு அதனால பாருங்களேன், ஒரு ஏசியை வாங்கி 2 ரூமுக்கும் அப்படி ஷேர் பண்ணி விட்டாச்சு. இது வேற லெவலுக்கு ஐடியாவாக இருக்குல்ல? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுறதே தப்புங்க. அதுவும் பாருங்களேன், அந்த தீக்குச்சியை வச்சு தீப்படியில் கொளுத்துறதுக்கே கை இந்த ஆட்டம் ஆடுது. ஆனால் அப்படியே கஷ்டப்பட்டு கொளுத்தி வாயில் வைக்கிறாரு. அப்படியே அந்த புகை விடுறதுல அப்படி என்ன ஒரு ஆனந்தம் தான் தெரிலங்க. ஏன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்களோ? பெட்ரோல்லாம் விற்கிற விலைக்கு நம்மலாம் ஒரு சொட்டு பெட்ரோல் கூட கிலோ சிந்தாமல் நம்ம பைக்குக்கு வந்து பெட்ரோல் போட்டுட்டு இருக்கோம். ஆனால் இங்கே பாருங்களேன், ஒரு கேனரே பெட்ரோலை வாங்கி வச்சுட்டு பேசாமல் அந்த பைக் ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு கூட பெட்ரோல் வந்து ஊற்றி விட்டுருக்கலாங்க.
அதை விட்டுக்கிட்டு பைக்கை ஓட்டிக்கிட்டே ஒரு பெட்ரோல் ஊற்றிங்க பாருங்களேன், கேனரே பெட்ரோல் கீழே விழுந்து பாதி சின்னதாக தான் மிச்சம். ஏன் தான் இந்த மாதிரி தேவையில்லாமல் வேலை பண்ணி இப்படி பேஸ் பண்ணிருக்காங்களோ. ஏற்கனவே இருக்கிற மில்க் ஷேக் பத்தாதுன்னு இங்கே ஜிலேபி மில்க் ஷேக் ஒன்று பண்ணுறாங்க. ஒரு கிண்ணத்தில் ஒரு ஜிலேபியை போட்டு அதில் பாலை ஊற்றி 2 டேட்ஸ் எடுத்து போட்டால் ஜிலேபி மில்க் ஷேக் ரெடிங்க. இது பார்க்குறோம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு கிண்ணத்தில் சாப்பிட்டா போதுங்க வயிறு ஃபுல்லாயிரும், அந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு புது புது ஐட்டம்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ. அடிக்கடி நீங்கள் வெளியே ட்ரிப்பு போகிறீங்கன்னா இல்லை ஆன்லைன் டெலிவரி ஏதாவது ஓட்டுறீங்கன்னா இந்த ஃபோன் கவர் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஃபோன் கவர். இந்த ஃபோன் கவருக்குள்ளே உங்கள் ஃபோனை வச்சுட்டு நீங்கள் வெளியே நீங்கள் மலையில் நனையலாம், ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலாம், ஏன் தண்ணிக்கிலே வந்து வீடியோ எடுக்கலாம். உங்கள் ஃபோன் வந்து எந்த டேமேஜுமே ஆகாதுங்க. இந்த கவருக்குள்ள வந்து தண்ணியே போகாது. உங்களுக்கும் இந்த வாட்டர் ப்ரூஃப் ஃபோன் கவர் வந்து தேவைப்படுச்சுன்னா இந்த வீடியோ லிங்க் இருக்குது, உடனே அதை கிளிக் பண்ணி இந்த ஃபோன் கவரை வந்து வாங்கிக்கோங்க. இந்த ட்ரெயினில் அண்டர்சர் கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணுறதே ஒரு பெரிய தைரியம் வேணுங்க. ஏன்னா உள்ளே போனால் எப்போ எங்கேருந்து யார் சண்டை போடுவானே தெரியாது. ஆளாளுக்கு மாற்றி மாற்றி சண்டை போட்டுருப்பாங்க. நம்ம ஒரு பக்கம் சண்டைலாம் வாய் பேச்சோட நின்றுங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், மேலே இருக்க தம்பியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு எந்த மாதிரி சண்டை போடுறாங்க பாருங்களேன். இவங்க எது பண்ணாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் பண்ணுறாங்க. ஆனால் சண்டையும் வேற லெவலில் இருக்குப்பா. ரிவெஞ்சுனா இப்படி தாங்க இருக்கணும். ஒய்ஃபு ஹஸ்பண்டு கிட்ட ஆசையாட்டு ஷாப்பிங் போகிறது கொஞ்சம் காசு கேட்டுறாங்க. நான் ஹஸ்பண்டை பாருங்களேன், இந்த கடையில் இருக்கிற பிளாஸ்டிக் காசை வாங்கி ஒய்ஃப் கிட்ட கொடுக்குறாங்க. இந்த காசை கொடுத்து எந்த கடையில் போய் என்ன வாங்குறது? அதனால இந்த ஒய்ஃபை பாருங்களேன், உடனே ஹஸ்பண்டுக்கு ரிவெஞ்ச் கொடுக்குற மாதிரி ஹஸ்பண்ட் வந்து ஆசையாக பிரியாணி கேட்டுருக்காருங்க. உடனே பேப்பரில் பிரியாணி, சிக்கன் 65 எக்குன்னு எழுதி உடனே ரிவெஞ்ச் காட்டியாச்சு. இதெல்லாம் வேற லெவல் தான் போங்க. எப்படி தான் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்களோ. ஒரு பொருளையும் விட்டுறது கிடையாது. இந்த சப்பாத்தியை தனியாக சாப்பிட்டா எவ்வளோ உடம்பு நல்லது. ஆனால் இங்கே பாருங்களேன், சப்பாத்திக்குள்ளே சாக்லேட்டை வச்சு 2க்கும் தேய்ச்சி தோசைகளை போட்டு எடுத்தா இது வந்து சாக்லேட் சப்பாத்தியாங்க. இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு என்ன ஆகுறது? ஏன் தான் இந்த மாதிரி சப்பாத்தியை போட்டு கொடுமைப்படுத்துறாங்களோ. மழை காலத்தில் துணியை காயப்படுவது எப்படி? இங்கே பாருங்களேன், மொட்டை மாடில் அழகாக துணி எடுத்து காயப்பட்டிருக்காங்க. பிளாஸ்டிக் கவர் எடுத்து மேலே துணிக்கு மேலே போட்டாச்சு. இனி தண்ணியும் படாது, ஒன்றும் படாது. பாருங்களேன் எப்படி டிஃப்ரெண்டாக யோசிக்கிறாங்கன்னு. இதெல்லாம் அந்த மழை பார்த்துச்சுன்னா உங்கள் அறிவை பார்த்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடும். வேற லெவல் தான் போங்க. உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கும்போது உங்கள் கை காலில் மெஹந்தி போடுறதுக்கு இந்த மெஹந்தி ஆர்டிஸ்ட்லாம் தேவையில்லைங்க. ஆன்லைனில் வந்து மெஹந்தி ஸ்டிக்கர் இருக்குது. அந்த ஸ்டிக்கரை வாங்கி வச்சுட்டு கை காலில் ஒட்டி வச்சுட்டு அந்த மருதாணி எடுத்து நல்லா பூசி விட்டு அந்த ஸ்டிக்கரை எடுத்தால் போதுங்க, அழகான டிசைன் வந்து உங்கள் கை காலில் வந்துடும். உங்களுக்கு வந்து மெஹந்தி ஸ்டிக்கர் வந்து தேவைப்படுச்சுன்னா அந்த ஸ்டிக்கரோட லிங்க் வந்து வீடியோவில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உடனே இந்த மெஹந்தி ஸ்டிக்கரை வாங்கிக்கோங்க. இது தாங்க முடிய ஸ்ட்ரைட்னிங் பண்ணுற நவீன மிஷின். ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறலையா ஒரு மாதிரி கேர்லிங் பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு கேஸ் லைட்டரை வச்சு ஒரு முடியை வச்சு என்னென்ன பாடுபடுத்துகிறாங்கன்னு. பாவங்க அந்த முடி. இந்த மாதிரி நீங்கள் படுத்துகிற பாடல தான் முடி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது கொட்டி போகுது. அவரை முடி கொட்டதுன்னு வருத்தப்படுறது. எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா. முன்னாடிலாம் மழை வந்துச்சுன்னா மயிலுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது தோகையை விரிச்சு டான்ஸ் ஆடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மயில் ஆடுதோ இல்லையோ ஆளாளுக்கு கொடையை பிடிச்சி மொட்டை மேலே டான்ஸ் ஆடி இப்போ மாறி மாறி வலிக்கு தான் விழுகிறாங்க. ஏன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்களோ. கொஞ்சம் சேஃபாக தான் ஆடுங்களேன். பெரியவராச்சே, ட்ரெயினில் எவ்வளோ சீட்டு காலியாகிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு சீட்டாகவே உட்கார வேண்டியதானே. அதை விட்டுட்டு பாருங்களேன் எப்படி தலைகீழ பல்ட்டி அடிச்சு தொங்கிட்டு இருக்காருன்னு. இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா என்ன நமக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இங்கே வந்து பண்ணிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு ஷாக் ஆகிற போகுது. ஏன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்களோ. பேசாமல் சீட்டில் உட்காந்து ஊர் பக்கம் போங்கப்பா. வழக்கமாக நம்ம எல்லாரும் வீட்டில் இருக்கிற அரிசி டப்பாக்குள்ள இந்த வண்டு எப்படி தான் வரும்னு தெரியாதுங்க. ஆனால் எப்படியும் அந்த வண்டு வந்துடும். அந்த வண்டு வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து டிஷ்யூ பேப்பருக்குள்ள மஞ்சள் பொடி, சீனி, அப்புறம் கிராம்பு போட்டு அந்த டிஷ்யூ பேப்பர் மடக்கி அந்த அரிசி டப்பாக்குள்ள போட்டிங்கன்னா அந்த டப்பாக்குள்ள வந்து வண்டே வராதுங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ட்ரிக்காக இருக்குது. உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான்லாம் யாரையும் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. அது அவங்கவுங்க இஷ்டம், அவங்களோட சுதந்திரம். அதுக்காக இப்படியே அங்கே பாருங்களேன், தண்ணி அடிச்சுட்டு பேசாமல் வீட்டில் போய் படுத்து தூங்குங்க. அதை விட்டுக்கிட்டு இப்படி ரோட்டில் படுத்தா எப்படி ஆகும்? அதுவும் பாருங்கள், நடு ரோட்டை படுத்து கிடக்காரு. ஏதாவது வண்டி ஏதாவது மேலே என்ன ஆகுறது? ஏன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்களோ. மொபைல் பஞ்சர் கடை மாதிரி மொபைல் முடிவெட்டும் கடை. நம்ம வெளியே வண்டியில் எங்கேயே போகும்போது வண்டி வந்து பஞ்சர் ஆகிட்டுனா நம்ம அந்த மொபைல் பஞ்சருக்கு கால் பண்ணால் நம்ம இருக்கிற லொக்கேஷனுக்கு அவங்க வந்து நம்ம வண்டிக்கு வந்து பஞ்சர் போட்டு தருவாங்க. அதே மாதிரி இங்கே முடி வெட்டுறதுக்கு பாருங்களேன், முடிவெட்டு கடைக்காரரை ரோட்டுக்கு விட்டு ரோட்டில் உட்காந்து இவருக்கு முடிவெட்டி விட்டுட்டு இருக்காரு. அப்படி முடிவெட்டிட்டு போகிற அளவுக்கு தலைவருக்கு என்ன கலெக்டர் வேலைன்னு தெரில. போகிற பக்கம் தான் ஃபியூச்சரில் எல்லாம் இப்படி தான் மாறும் போல். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் வந்து மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறதுங்க இருக்கும். ஆனால் அந்த மொபைல் ஃபோனுக்கு நம்ம வந்து அடிமையாட்டு ஆயிடக்கூடாதுங்க. இங்கே பாருங்களேன், செல்ஃபி எடுக்க எவ்வளோ இடங்க இருக்குது. ஒரு பார்க்கு, பீச்சு, ஏகப்பட்ட இடம் இருக்குது. அதை விட்டுக்கிட்டு மழை உச்சில் போய் இங்கே பாருங்களேன், தலைவர் சேரில் உட்காந்து செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சு இப்போ சேரை ஸ்லிப் ஆகி பெரிய மலையிலேருந்து கீழே விழுந்ததாங்க மிச்சம். பாருங்கள், ஒரு செல்ஃபியால் ஒரு உயிரே போச்சு.
ஏன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்களோ. பார்க்குறதுக்கு இது ஏதோ சாதாரண பட்டன் ஃபோன் மாதிரி இருக்குங்க. ஆனால் இதோட ரேட்டை கேட்டால் இந்த ஐஃபோனே மிஞ்சுற அளவுக்கு இருக்குது. இதுதாங்க இந்த பிஎஸ்என்எல் லான்ச் பண்ண புதுசான சேட்டலைட் ஃபோன். இந்த ஃபோனோட ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா 1,34,000. பாருங்களேன் எவ்வளோ ரேட் அதிகமாக இருக்குது. இந்த ஃபோன்லாம் நம்மளால் வாங்க முடியுமா? அதுவும் பார்த்தீங்கன்னா இது சாதாரண ஃபோன் இல்லைங்க, இது வந்து சேட்டலைட் ஃபோன். இந்த ஃபோனை பயன்படுத்தி நீங்கள் மலை, காடு, ஆறு, ஏன் தண்ணிக்குள்ளே இருந்து ஃபோன் பண்ணாலும் ஃபோன் வந்து போகுமாமா. அந்த அளவுக்கு இதை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இருந்தாலும் தண்ணிக்குள்ளே வந்து காட்டுக்குள்ளே வந்து நம்ம ஏன் ஃபோன் பண்ண போகிறோம்? சரி, ஃபோனை கண்டுபிடிச்சிருக்காங்க, வாங்குறவங்க வாங்கட்டும். இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. டிவி விளம்பரத்தில் பெரிய பேர் நடிகர்லாம் நாக்கில் கேசரின்னு ஒரு பாக்கெட்டை வச்சு வாயில் தட்டுவாங்க. நாக்கோட அது ஏதோ கேசரி போட்டு நடந்துங்க. பார்த்தா அது கேசரி போட்டுருங்க, அது பார்க்காம அந்த பாக்க கையில் செடி இப்படி தான் வாயில் போடுவாங்களாமா. அதே ஆக்ஷன் இங்கே ஒருத்தர் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்போது அவரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பாருங்க எந்த அளவுக்கு இவர் அதில் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாருன்னு. கொஞ்சமாக திருந்துங்கப்பா, சொன்னால் யார் கேட்குறா? பட்டாதான் திருந்துறாங்க. ஏதோ கோழி பண்ணையில் தப்பிச்சு போனால் கோழியை பிடிக்கிற மாதிரி பாம்பு பண்ணையில் தப்பிச்சு போனால் பாம்பு பிடிச்சிட்டு இருக்காங்க. சைனாவில் இந்த 900 பாம்பு வந்து இந்த பாம்பு பண்ணையில் வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய மழை வந்து வெள்ளத்தில் அந்த 900 பாம்பு வந்து கடிச்சு போயிட்டுங்க. இப்போ அந்த ஒவ்வொரு பாம்பையும் மக்கள் வந்து வலை போட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பாம்பை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து பயமாட்டிருக்கு. ஆனால் பாருங்களேன், அதையும் பிடிச்சி பாஞ்சு பிடிச்சிட்டு இருக்காங்க. எம்மாடியோ, பாம்பை பார்த்தாலே புள்ள இருக்குது. என்ன இவங்க ஒவ்வொரு தென்னை மரத்தையும் நெட்டு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. தேங்காவை பாதுகாக்க இவ்வளோ வேலையா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. சிட்டி பக்கம் எல்லார் வீட்லேயும் வந்து கார் இருக்குங்க. ஒருவேளை தேங்காய் தவறி வந்து கார் மேலே வந்துச்சுன்னா அது பெரிய செலவாக போயிடும். அதை தவிர்க்க தாங்க இப்போ எல்லா தேங்காய் மரத்தையும் வந்து நெட்டு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இதை ஒரு நல்ல ஐடியா தான். நீங்களும் சிட்டி பக்கம் இருந்து உங்கள் வீட்டில் இப்படி தென்னை மரம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நெட்டு வந்து போட்டு வச்சுக்கோங்க. நம்ம ஊர் மட்டும் தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா எல்லா ஊரும் அப்படி தாங்க இருக்குது. ஒருவேளை நம்ம ஊரில் ஓட்டுற வண்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா, இல்லை இவங்க போட்ட ரோடு இவ்வளோ வீக்காக இருக்கா? பாருங்களேன், ஒரு மழைக்கு தாங்க மாட்டுக்கு. ஒரு மழை மட்டும் வந்துச்சுன்னா எங்கே ரோடு இருக்குது எங்கே குழி இருக்குன்னு தெரியாது. பாருங்க எப்படி ஆளுக்கு வந்து விழுந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது? பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் போடாத ரோட போட்டேன்னு சொல்லிட்டு கணக்கு காட்டுறாங்க. இந்த மாதிரி இருந்தால் இப்படி தான் இருக்கும். டிஷ்யூ பேப்பர் கவர் வச்சு வேறு லெவலில் ஒரு கரண்ட் பிளக் ஒரு மூடி மாதிரி பண்ணுறாங்க. உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்களாம் இருந்துச்சுன்னா அந்த கரண்ட் பிளக்கில் கை வச்சுருவோம் நமக்கு பயமாட்டு இருக்குங்க. அதனால நம்மள பாதி பேர் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் கடையில் ஒரு மாதிரி மூடி மாதிரி இருக்குங்க. அந்த மூடியை வாங்கி நம்ம அந்த பிளக்கில் மாட்டி விடுவோம். ஆனால் இங்கே பாருங்களேன், அந்த டிஷ்யூ பேப்பர் கவரில் ஒரு மாதிரி மூடி மாதிரி இருக்குங்க. அதை மூடி அப்படி பிச்சுட்டு வந்து இந்த பிளக்கில் வந்து மாட்டி வைக்கிறாங்க. நம்ம தேவைப்படுற அது நம்ம திறந்து வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே மூடி வச்சுக்கலாங்க. குழந்தைங்க அதுக்கு வந்து கை வைக்காது. இந்த மாதிரி ஆட்கள்லாம் எங்கே இருந்துங்க வராங்க? இந்த மாதிரி ஆட்கள் தான் சயின்டிஸ்ட்லாம் வந்து தேடிட்டு இருக்காங்க. யாருக்கு வேணே மழை தானே பெஞ்சிட்டு இருக்கு, அப்புறம் எதுக்கு அந்த செடிக்கு வந்து தண்ணி பாய்க்க? நீங்கள் பாருங்களேன், ரோட்டு சைடில் இருக்க செடிக்கு இங்கே ஒருத்தர் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காரு. மழையும் பெஞ்சிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் என்னத்தை சொல்ல, காசை எப்படிலாம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். நான் எல்லாரையும் அப்படி தான் இருக்காங்கன்னு சொல்ல வரலைங்க. ஆனால் ஒரு சில பேர் இப்படி தான் இருக்காங்க. கார் வச்சிருக்கேன்னு அந்த ஒரே காரணத்துக்காக அந்த கார் எப்படி தாறுமாறாக ஓட்டுறது? வண்டியை ரோட்டில் ஓட்டினா பரவாயில்லைங்க. பாருங்களேன், வண்டியை பீச் ஓரமாக ஓட்டி இப்போ வண்டி வந்து கடல் கரையில் மாட்டாந்தாங்க மிச்சம். இதை நீ எப்படி காப்பாற்ற போகிறாங்களோ? ஆக மொத்தத்தில் உலகத்தில் யாரும் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது. இங்கே பாருங்களேன், இங்கே ஒருத்தர் பேசாமல் ரோட்டோரம் மட்டும் பலூன் வச்சுட்டு இருந்திருக்காரு. அடிக்கிற காதில் பலூன் பறந்து போய் கரண்ட் கம்பத்தில் மாட்டிக்கிச்சு. இப்போ ஒரு பஸ் மேலே ஏறி பலூனை வந்து காப்பாற்றிட்டு இருக்காரு. இதே மாதிரி தாங்க ஆஃபீஸுக்கு பைக்கில் போகலான்னு பார்த்தா பைக் வந்து பஞ்சர் ஆயிடுது. சரி, பஸ்ஸில் போகணுன்னு பார்த்தா பஸ் வந்து பிரேக் டவுன் ஆயிடுது. இதெல்லாம் தாண்டி ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸில் இருக்க சிஸ்டம் வந்து ரிப்பேர் ஆகுது. இந்த மாதிரிலாம் 7:30 எங்கே இருந்தால் வரும். ஆனால் நம்மளுக்கு மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. என்னத்தை சொல்ல? இந்த வீடியோவை பார்க்கும்போது ஏதோ அந்த மேடமோட கையை தெரியாமல் பட்ட மாதிரிலாம் தெரியலங்க. பல நாள் காத்திருந்து பிளான் பண்ணி கூட்டு வந்து சும்மா நங்குன்னு மூஞ்சிலே விட்ட மாதிரி இருக்குங்க. பாருங்களேன், என்ன ஒரு அடிப்பா, எம்மாடியோ. அவருக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார். ஒய்ஃபை இந்த மாதிரி ஒரு கேம் விளையாட கூட்டு வரணும். என்னத்தை சொல்ல? பழைய பிளாஸ்டிக் பாட்டிலை இப்படி கூட பயன்படுத்தலாமா? இந்த ஊரில் கிடக்கிற பழைய பிளாஸ்டிக் எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து ஒரு பெரிய சட்டியில் தட்டுறாங்க. தட்டினதுக்கு அப்புறம் அதை ஹீட் பண்ணால் இந்த பிளாஸ்டிக் பாட்டிலாம் உருகி நல்லா லிக்விட் மாதிரி ஆயிடுதுங்க. அந்த லிக்விடை ஒரு மோல்டு ஷேப்பில் இருக்க அந்த மோல்டு ஷேப்பில் ஊற்றி விட்றாங்க. அப்புறம் பின்னாடி கழிச்சு அந்த மோல்டை தட்டினா அழகான ஷேப்பில் ஒன்று ரெடி ஆயிடுது. இந்த ஷேப்பை பயன்படுத்தி அவங்க வீட்டுக்கு வந்து தரோட ஒன்று போடுறாங்க. இதெல்லாம் ஒரு சூப்பர் ஐடியாங்க. ஆனால் இதுதான் எப்படி தான் சாத்தியம்னு தெரியல. ஃபியூச்சரில் ஒருவேளை இந்த மாதிரி வந்தாலும் வரலாம். இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சு. இங்கே பாருங்களேன், இந்த எண்ணெய் பாக்கெட்டை பாட்டிலோட ஊற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு ஊற்றுறாங்க. அந்த எண்ணெய் பாதி கீழே சின்னதுங்க. அப்புறம் அந்த எண்ணெய் பாக்கெட்லேயே பாதி கட் பண்ணி ஒரு ஃபனல் மாதிரி அந்த பாட்டிலுக்கு மேலே வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த எண்ணெய் ஊற்றுறாங்க. அந்த எண்ணெய் கீழே சிந்தாமல் அழகாக அந்த பாட்டிலுக்குள்ளே போயிட்டு இருங்க. சூப்பர் ஐடியாவாக இருக்குது. நீங்களும் எண்ணெய் பாக்கெட் பாட்டிலுக்குள்ளே ஊற்றுறீங்கன்னா இந்த டெக்னிக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாதாரண டிஷ்யூ பேப்பரில் பூ மாதிரி செஞ்சு இங்கே பாருங்களேன், வேறு லெவலில் மேஜிக் பண்ணுறாங்க. அந்த டிஷ்யூ பேப்பரை அழகாக கட் பண்ணி அந்த பூ மாதிரி செஞ்சுக்கிட்டு அப்புறம் ஒரு ஸ்கெட்ச் பண்ணி எடுத்து அந்த பூக்கு சென்டரில் ஒரு டாட்டி மாதிரி வைக்கிறாங்க. அப்போ அதை எடுத்து அந்த கிளாஸில் இருக்க தண்ணிக்குள்ளே வச்சா அந்த கலர் அப்படியே ஃபுல்லாக வருதுங்க. இதெல்லாம் பார்க்குற சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு தம்பிள்ஸ் வாட்டர் பாட்டிலுங்க.
பாருங்க, இதோட டிசைனே வேற லெவலில் இருக்கு. ஜிம்முக்கு நீங்கள் உங்க ஃப்ரெண்ட் யாராவது போறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த தமிழ்ஸ் வாட்டர் பாட்டில் வாங்கட்டும். ஏன்னா ஜிம்முக்கு போறவங்களுக்கே கண்டுபிடிச்ச வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு இந்த தமிழ்ஸ் வாட்டர் பாட்டில் தேவைப்படுச்சுன்னா இந்த வீடியோ லிங்க் இருக்கு, அந்த கிளிக் பண்ணி உடனே இந்த தமிழ்ஸ் வாட்டர் பாட்டில் வாங்கிக்கோங்க. அடிக்கடி டிராவல் போறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் ப்ராடக்ட்டுங்க. இது ஒரு ஃபோல்டபுள் வாட்டர் கேன். இதை பயன்படுத்தி நீங்க தண்ணி பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி நீங்க தேவையில்லாத டைம் நீங்க இதை மடக்கி நீங்க ஓரமா போட்டுக்கலாங்க. ஏன்னா இது ஃபோல்டபுள் இருக்கிறனால இது வேற லெவலில் இருக்கு. உங்களுக்கு இந்த ஃபோல்டபுள் தண்ணி கேன் வந்து தேவைப்படுச்சுன்னா இந்த வீடியோ லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உடனே இந்த ஃபோல்டபுள் தண்ணி கேனை வாங்கிக்கோங்க. ஏற்கனவே முள்ளு வச்ச வாட்ச், டிஜிட்டல் வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச், அப்படி ஏகப்பட்ட வாட்ச்லாம் வந்துட்டு அது போட்டியாட்டிங்க பாருங்களேன். மீன் தொட்டி வாட்சுங்க, வாட்சுக்குள்ள மீன் ஓட்டிட்டு இருக்கு. இருந்தாலும் இதை பயன்படுத்தி எப்படி நம்ம டைம் பார்க்க முடியும்? ஒருவேளை மீன் ஓட்டுறதை பார்த்து டைம் கண்டுபிடிப்பாங்களோ என்னமோ, எப்படி தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்களோ. வாவ், இப்படி கூட பண்ணலாமா? காருக்குள் பேய்ங்க. பேய்னா யாருக்கு தான் பயம் இருக்காது? நைட்டு கார் திருடுறங்க தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கு. நீங்கள் பாருங்களேன், கார் சீட் கவரில் இந்த பேய் இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. நைட்டு பார்த்தா உள்ள யாரோ பேய் தான் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. இந்த மாதிரிலாம் கவர் வச்சா நம்ம காரில் நம்மளே ஏற மாட்டோம். நைட் நேரத்தில் அவ்வளோ பயமாட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு வேற லெவலில் ஐடியா தாங்க. ஆம்புலன்ஸை இப்படி கூட பயன்படுத்தலாமா? இதை பார்க்கும்போது கண்டிப்பாக இது நம்ம ஊர் இல்லைன்னு மட்டும் தெரியுது. இந்த வடக்கு பக்கம் பாருங்களேன், யாருக்காவது உடம்பு சரியில்லை, அவசரமாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாலும் இந்த ஆம்புலன்ஸில் போட்டு கொண்டு போகலாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், பைக்கு ரிப்பேர் ஆகிட்டு போல் பைக் ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்காங்க. பாருங்களேன், ஒரு ஆம்புலன்ஸை எப்படிலாம் இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு. இவங்களெல்லாம் என்னத்தை சொல்ல? ஓ, முதுகில் அடித்து உடைக்க போகிறாங்களா ஸ்டிக்கை? உடைக்கட்டும் உடைக்கட்டும். என்ன அந்த ஸ்டிக் ஈஸியாக உடஞ்சிட்டு, இது இப்படி அடித்தும் உடைய மாட்டுக்கு. இந்த மாதிரி அடித்தா அந்த ஸ்டிக்கு உடையதோ இல்லையோ, அவருக்கு முதுகு தான் உடைய போகுது. எம்மா அடியோ, என்ன ஒரு அடி! இந்த மாதிரிலாம் அடி வாங்குறதுக்கு சும்மா இருக்கலாங்க, எதுக்கு இந்த மாதிரி தேவலாம் பண்ணிக்கிட்டு? நம்மள சில பேருக்கு இந்த மக்ரூன்ஸ்னால் ரொம்ப பிடிக்குங்க. அந்த மக்ரூன்ஸ் எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்களேன். இந்த முட்டையோட வெள்ளை கருவை போட்டு நல்லா கலக்குறாங்க, அது வெள்ளை கலரில் ஆயிடுதுங்க. அப்புறம் அந்த முந்திரியை குட்டி குட்டியாக வெட்டி பவுடர் ஆக்கி, அப்புறம் அந்த முந்திரியோட பவுடரும் அப்புறம் அந்த சீனியை எடுத்து அந்த கலக்கி வச்சிருக்க முட்டையோட வெள்ளை கருவை தட்டி நல்லா கலக்கிட்டு, அப்புறம் கோன் ஷேப்பில் அதை ஒன்று ஒன்றா வச்சுட்டு ஓவனில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்தா மக்ரூன்ஸ் ரெடிங்க. இந்த மக்ரூன்ஸ் சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். குறிப்பாக இந்த மக்ரூன்ஸ் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ரொம்பவே ஃபேமஸுங்க. மற்ற ஊரில் இந்த மக்ரூன்ஸ் வந்து கிடைக்கும், இருந்தாலும் தூத்துக்குடியில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்க. நீங்களும் தூத்துக்குடி பக்கம் போனீங்கன்னா இந்த மக்ரூன்ஸ் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. பழங்காலத்து ரோமானியா மக்கள் கடலில் பயணிக்கும் போது கடல் தண்ணியை எப்படி நல்ல தண்ணியாக மாற்றுறாங்கன்னு பாருங்களேன். கடல் தண்ணியை ஒரு பானையில் கோரி அடுப்பு மேலே வச்சு அந்த பானைக்கு மேலே ஒரு துணி எடுத்து கட்டி வைக்கிறாங்க. அப்புறம் அந்த பானையை வந்து ஹீட் பண்ணும்போது அந்த பானையில் இருக்கிற கடல் தண்ணி வந்து ஹீட் ஆகி அதோட நீராவி வந்து மேலே இருக்கிற துணியில் போய் படுதுங்க. அதே மாதிரி அந்த தண்ணியில் இருக்கிற உப்பு வந்து அந்த பானையிலே படிச்சிருது. அப்புறம் மேலே இருக்கிற துணியை நீங்கள் இன்னொரு பானையில் போய்ட்டு புழிஞ்சு பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி அந்த துணியிலேருந்து வருங்க. இது வந்து குடிக்கிற தண்ணி தான். பார்த்தீங்களா எப்படியெல்லாம் யோசிச்சு அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்கன்னு? வேற லெவல் தான் போங்க. வீட்டில் காய்கறி வெட்டுறதுக்கு இது ஒரு சூப்பர் கேஜெட்டுங்க. இனிமேல் வீட்டில் காய்கறி வெட்டுறதுக்கு இந்த கத்தி தனியாட்டு காயை வச்சு வெட்டுறதுக்கு பேடு தனியாக வாங்கிட்டே தேவையில்லைங்க. பாருங்களேன், கத்தியும் பேட ஒன்றா சேர்ந்த மாதிரி அழகாக கத்திரிக்கோள் மாதிரி இருக்குது. நம்ம காயை வச்சு அழகாக கட் பண்ணிட்டே இருக்கலாங்க. காய்கறி ஈஸியாக வெட்டி முடிச்சிடலாம். உங்களுக்கும் இந்த காய்கறி வெட்டுற கேஜெட் வந்து தேவைப்படுச்சுன்னா அதோட லிங்க் வந்து வீடியோவில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உடனே இந்த கேஜெட்டை வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. நம்மக்கிட்ட இருந்து அடுத்த காசில் ஒரு சில பேர் பெரிய பெரிய பங்களா மாதிரி வீடு, பென்ஸு, இனோவா, டிஃபெண்டர்னு பெரிய பெரிய காராக வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம போகிற பஸ்ஸை பாருங்களேன், ஒரு கியரோட கேப்பு மாற்ற கூட இல்லாமல் இந்த ஜூஸ் பாட் எடுத்து கமத்தி போட்டு வச்சுருக்காங்க. என்னத்தை சொல்ல? சவுத் கொரியாக்காரங்க வாழைப்பழத்தை விற்கிறதுல எப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு பாருங்களேன். அந்த வாழைப்பழம் பேக்கில் இருக்க ஒவ்வொரு வாழைப்பழமும் ஒன்றுனா நல்லா பழுத்து போயிருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம காயாட்டுருக்கோம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாழைப்பழமும் ஒவ்வொரு நாள் பழுக்கிற மாதிரி அழகாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வாழைப்பழமும் வந்து ஒரே நாள் பழுத்துச்சுன்னா ஒரே நாளாக எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. பாதி வாய்க்கு போகும், பாதி வேஸ்ட்டாக போகும். அந்த வேஸ்ட்டு போகாமல் தவிர்க்க தான் இந்த மாதிரி அழகாக பேக்கெட் போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு சூப்பர் ஐடியா தாங்க. நாய் மண்ணுக்கு மேலே ஏறி இந்த குழியை தோன்ற மாதிரி இவங்க என்ன தோண்டிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ஒரு பக்கம் பெரிய பெரிய தலைவர்கள் இருந்து சாதாரண மனுஷங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற அந்த மிச்சரை தாங்க இப்படி போட்டு படாத பாடு படுத்துறாங்க. அந்த மிச்சரில் கடலை, காராபூரி, அப்புறம் மட்டும் சில ஐட்டங்கள்லாம் போடுவாங்க. அந்த ஐட்டத்தெல்லாம் ஒன்றா போட்டு கலக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பாருங்களேன், காலை பொடி எதை மிதிக்கிறாங்க. இப்படி தான் மிச்சர்லாம் கலக்குறாங்களோ? இருந்தாலும் இருக்கும். என்னது, ஒரு புல்லுக்கு 45,000? என்னங்க இது பகல் கொள்ளையா இருக்கு? அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த FIFA ஃபுட்பால் வேர்ல்டு கப் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த வேர்ல்டு கப் நடக்க போகிற ஃபைனல் கிரவுண்டில் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிரவுண்டில் இருக்க புல்லை குட்டி குட்டியாக வெட்டி ஒரு குட்டியோண்டு சின்ன பீஸ் வந்து புல்லு வந்து கிட்டத்தட்ட $450 விற்க போகிறாங்க. $450 கிட்டத்தட்ட ஒரு 43,000 கிட்ட வருங்க. பாருங்களேன், இவ்வளோ ரேட்டு கொடுத்து அந்த புல்லை எவன் வாங்குவான்?
அதையும் சில பேர் வாங்குவாங்க. ஏன்னா அவ்வளோ காசு இருக்கவங்க கிட்ட என்னத்த சொல்ல. முன்னாடிலாம் ஒரு வயசுக்கு அப்புறம் தாங்க ஒரு சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போல்லாம் சின்ன வயசுலேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் எப்போ யாருக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வருதுன்னே சொல்ல முடியலங்க. சும்மா விளையாண்டுட்டு இருக்காங்க, திடீர்னு மயக்கம் மட்டும் வந்து ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்து போயிருக்காங்க. இன்னைக்கு ரோட்டோரமாக நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு முதலுதவியாக தேவைப்படுற மாதிரி ஒரு 3 டேப்லெட் வந்து ஒரு போர்டில் எழுதி போட்டிருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அந்த டேப்லெட் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. எப்படிங்க இப்படிலாம் யோசிக்கிறாங்க? இதை வரைக்கும் யாராலையும் ஒரு பொருளை வந்து மார்க்கெட்டிங் பண்ணவே முடியாதுங்க. பெங்களூர்ல இருக்கிற லூலு மாலை வச்சிருக்க அந்த ஹேர் டயரோட விளம்பரத்தை பாருங்களேன். பக்கத்தில் ஒரு ஹேர் டயரோட போட்டோ வச்சுக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு பொண்ணோட போட்டோ வச்சு அந்த பொண்ணோட முடி வந்து பறக்கிற மாதிரி அழகாக செட் பண்ணி வச்சிருக்காங்க. பாருங்களேன், இதை பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு ஹேர் ட்ரையர் வந்து வாங்கணும்னு தோணுது. இதெல்லாம் ஒரு வேற லெவல் கிரியேட்டிவிட்டி தாங்க. உங்க வீட்டில் இந்த பழைய வளையெல்லாம் கிடந்துச்சுன்னா அதை தூக்கி தூர போடாம இப்போ ஒரு பலூனை ஊதி அந்த பலூனுக்கு மேலே எல்லா வளையல வந்து ஒட்டி வைக்கிறாங்க. அப்புறம் அந்த பலூனை உடச்சி பார்த்தா அழகா ரவுண்டு ஷேப்ல அந்த வளையல் வந்து உருவாயிருதுங்க. அது நீங்க வீட்டுக்கு மாட்ட ஒரு அலங்கார பொருளா நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். உங்க வீட்டில் இந்த பழைய வளையெல்லாம் கிடந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சில பேர் உடம்புல சுகர் இருக்குன்னு சோறு சாப்பிடாம சப்பாத்தி சாப்பிடுவாங்க. ஆனால் இங்கே அந்த சப்பாத்திக்கு சுகர் வர மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குலாப் ஜாமுன் எடுத்து தேய்ச்சி வச்சிருக்க சப்பாத்தி பொங்கலை வச்சு அதை நல்லா தேய்ச்சிட்டு அந்த தோசைகளில் போட்டு மாற்றி எடுத்தா ஒரு புது வகையான குலாப் ஜாமுன் சப்பாத்தி ரெடிங்க. பார்க்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. நம்மளும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பேசாம கால் நனைஞ்சாலும் பரவாயில்ல, தண்ணிக்குள்ள நடந்து போயிருக்கலாமா? கால் நனையாம இருக்க இங்க இருந்தங்க தாவ நினைச்சு இவன் உடம்பே நனைஞ்சு கீழே விழுந்ததான் மிச்சம். எதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்களோ என்னத்த சொல்ல. நாசா கண்டுபிடிச்சிருக்க ஒரு புது வகையான டயரை பாருங்களேன். இந்த டயருக்கு வந்து காற்றடிக்கவே தேவையில்லைங்க. இந்த டயரை அவங்க எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலாக்கு இந்த ரோபோட்லாம் அந்த ஆராய்ச்சி பண்ண அனுப்பும்போது நிலாவில் இருக்கிற குண்டுக்குழியெல்லாம் ஏறி இறங்கி டயர் வந்து பஞ்சராகாமல் இருக்க இந்த மாதிரி ஒரு வீலை வந்து கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த டயர் வந்து நிலாக்கு தேவைப்படுதோ இல்லையோ கண்டிப்பாக இது நம்ம ஊருக்கு தேவைப்படுது. ஏன்னா நம்ம ஊரில் ரோடு தான் குண்டு குழியமாட்டு இருக்கு. என்னத்த சொல்ல. அட யாருங்க அந்த டீ மாஸ்டர் மூஞ்சி வேற தெரில. சரி, யாராவது ஒருத்தங்க இந்த டீ மாஸ்டர் வந்து பார்த்துருந்தீங்கன்னா இந்த உலகத்திலே ஒரு பெரிய விருது இருக்கும்ல, அந்த விருது எடுத்து இவர் கையில் கொடுத்துருங்க. ஏனங்க பாருங்களேன், ஒரு பெரிய எண்ணெய் பஜ்ஜி போட்டுட்டு இருக்காங்க. அதே சட்டிக்குள்ளே இவர் வந்து டீயும் போட்டுட்டு இருக்காருங்க. இதெல்லாம் வேற லெவல் தாங்க. எப்படி தான் இப்படிலாம் யோசிக்கிறாங்க? நம்ம எல்லாருக்கும் இந்த காசு எண்ணுற மிஷின் வந்து தெரியுங்க. அது பேங்க்ல துணி கடையில எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன ஆணியெல்லாம் எண்ணுறதுக்கு ஒரு மிஷின் வச்சிருக்காங்க. அந்த மிஷின் மேலே ஆணி எடுத்து தட்டினா அது கரெக்டாக எத்தனை ஆணி இருக்குன்னு அதை கவுண்ட் பண்ணி காட்டுதுங்க. இது ஆணி மட்டும் இல்லைங்க, இந்த சின்ன சின்ன அப்பளத்தையும் கொண்டு தட்டுறாங்க. அந்த அப்பளத்தையும் கரெக்டாக காட்டுது. போக பார்த்தா 1 கிலோ அரிசியை கொண்டு தட்டினாலும் அதில் எத்தனை அரிசி இருக்குன்னு எண்ணி காட்டிடும் போல. இதெல்லாம் வேற லெவல் மிஷின் தாங்க. அடப்பாவிகளா, இதெல்லாம் என்னது? இது என்ன ட்ரெயினா இல்லை பைக்கா? ட்ரெயினில் மாட்ட வேண்டிய ஆணை கொண்டு பைக்கில் மாட்டி வச்சிருக்கு. இதெல்லாம் எதுக்கு ரோட்டில் ஓட்டிக்கிட்டு போயிட்டு தண்டவாளத்தில் ஓட்ட வேண்டியதானே கரெக்டாக இருக்கும். ஏன் தான் இந்த மாதிரி தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காங்களோ. வர வர வெயில் வந்து மண்டே புழகுதுங்க. அடிக்கிற வெயிலுக்கு டிராக்டரில் ஒரு ஏசி வாங்கியாங்க மாட்ட முடியும். சரி, அட்லீஸ்ட் ஒரு ஃபேன் வாங்கி மாட்டலாம். அதுக்குன்னு இவ்வளோ பெரிய ஃபேனை இங்கே பாருங்களேன். இந்த ஃபேனெல்லாம் மாட்டி வச்சு ஓட்டுனா டிரைவர் எப்படி நிம்மதியாக ஓட்ட முடியும்? இவங்களெல்லாம் என்னத்தை சொல்ல. எப்படி தான் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்களோ. டிராக்டரை விடைக்கும் ஃபேன் பெருசாக இருக்குப்பா. இது என்னங்க பாம்புக்கு வந்தால் சோதனையாட்டு இருக்கு. இந்த பாம்பை கண்டா பெரிய பெரிய படையே பயந்து நடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அதே பாம்பை வச்சுக்கிட்டு ட்ரெயினில் வந்து பிச்சை வச்சுட்டு இருக்காருங்க. பார்த்தா பிச்சை எடுத்த மாதிரி தெரில. அந்த பாம்பை காட்டி வழிப்பறி பண்ணுற மாதிரி இருக்கு. நீ காசை தரியா இல்லை பாம்பை விட்டு கடிக்க வைக்கணும்னு பண்ணுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஆளெல்லாம் ஏன் ட்ரெயினுக்குள்ள விட்றீங்க? பேசாமல் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. அப்போ தான் இந்த நாடு வந்து முன்னேறும். பொதுவாகவே காய்கறிகள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த காய்கறியை நம்ம சமைச்சு சாப்பிடும் போது இவ்வளோ எண்ணெய் ஊற்றியாங்க சமைக்கிறது. அப்புறம் எப்படிங்க நம்ம உடம்புக்கு வந்து காய்கறி வந்து நல்லதாக போகும்? எனக்கு பாருங்களேன், இங்கே ஒரு வெண்டைக்காய் பொரியலில் கலவுக்கு அதிகமாக எண்ணெய் ஊற்றுனதும் இல்லாமல் அதை வடிகட்ட என்னென்ன வழி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். கிண்ணாத்தி எடுத்து சட்டைக்கு நடுவில் கமத்தி வச்சு எண்ணெயை வந்து வடிகட்டிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் என்னத்தை சொல்ல. அடிக்கடி டிராவல் போகிறவங்களுக்கு, ட்ரிப் போகிறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் கேஜெட்டுங்க. பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு பாட்டில் கீச்சைன் மாதிரி இருக்குது. ஆனால் அது கீச்சைன் இல்லைங்க, இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் தீப்பொட்டிங்க. இந்த தீப்பொட்டி மேலே தண்ணி போட்டாலும் ஒன்றாகாது, அசால்ட்டாக தீ பற்றிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அந்த வாட்டர் ப்ரூஃப் தீப்பொட்டி வந்து தேவைப்படுச்சுன்னா இந்த வீடியோ லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உடனே அந்த குட்டி பாட்டில் தீப்பொட்டியை வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணுற தப்பால தாங்க மற்றவங்க எல்லாருமே இதில் வந்து பாதிக்கப்படுறாங்க. இங்கே பாருங்களேன், ஒரு சில கடையில் என்னதான் நம்ம லோ ப்ரைஸில் சோஃபா வாங்கினாலும் அந்த சோஃபா வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், ஒரு கடையில் லோ ப்ரைஸில் சோஃபா விற்கிறான்னு அதை நம்பி வாங்கி இங்கே பாருங்களேன், சோஃபா கிழிச்சு பார்த்தா உள்ள ஸ்பாஞ்சும் இல்லை, அந்த இளவும் பஞ்சும் இல்லை, நல்லா பழைய துணியை கட் பண்ணி உள்ளே வச்சு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் என்னது இல்லை பாருங்களேன்.